பல வருடங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் இணைந்து நடிக்கிற படத்தை நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு. அனிருத் அவர்கள் இசையமைக்க போறாரு. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் அந்த படம் தயாரிக்க போறாங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். கடைசியா ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறப்ப மார்க்கெட் வைஸ், பிசினஸ் வைஸ், சேலரி வைஸ், ஆடியன்ஸ் வைஸ், ஃபேன்ஸ் வைஸ்னு சொல்லிட்டு எந்த வயசு பார்த்தாலுமே கமல்ஹாசன் தான் ரஜினிகாந்தோட பெரிய ஆளா இருந்தாரு. இப்ப பல வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது வியாபார ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, சம்பள ரீதியாகவும் சரி, ரசிகர் ரீதியாகவும் சரி, எந்த வகையில பார்த்தாலுமே இப்ப யாரு பெரிய ஆளா இருக்காருன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. இந்த பேன் இண்டியா ஏரால ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரோடு சேர்ந்து ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் நடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற இந்த படத்தை பாக்குறதுக்காக பலரும் ஆர்வமோட காத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த படத்துக்காக நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த விஷயம் 2 பேருக்குமே லாபத்தை தரணும். இப்ப ரஜினி கமல் இணையற இந்த படம் கமல்ஹாசனுக்கு லாபத்தை தந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு லாபத்தை தருமானா கண்டிப்பா தராது. ஏன்னா ஒருவேளை இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா இதை ரஜினிகாந்த் பிளஸ் கமல்ஹாசன் படம் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா இதை ஒரு ரஜினிகாந்த் படம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஜெயிலர், வேட்டையன், கூலின்னு இந்த 3 படங்களை பத்தின என்னோட கருத்து வேற வேறையா இருந்தாலும் இதுல ஜெயிலர் படம் ஹிட் ஆனப்ப அந்த படம் ரஜினிகாந்தால ஹிட் ஆகல, அந்த படத்துல மோகன்லால் இருந்தாரு, அந்த படத்துல சிவராஜ்குமார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேட்டையின் படம் பெரிய அளவில் ஹிட் ஆகியிருந்தா அந்த படத்தை ரஜினிகாந்த் பிளஸ் ராணா பிளஸ் அமிதாப்னு சொல்லியிருப்பாங்க. கூலி படம் ஒருவேளை 1000 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தா அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? ரஜினிகாந்த் பிளஸ் நாகார்ஜுனா பிளஸ் அமீர் கான் பிளஸ் ஷௌபின் ஷாஹின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வேட்டையன், கூலி இது 2 படங்களும் பெரிய அளவில் ஹிட் ஆகிறதுனால இப்ப அந்த படங்கள் என்னன்னு சொல்லிட்டு வராங்க? ரஜினிகாந்தோட படங்கள்னு சொல்லிட்டு வராங்க. பட் என்னோட கருத்து என்னவா இருந்தாலும் இந்த படத்தோட ப்ரோமோ February 21 ரிலீஸ் ஆக போகுது. When the stars align, you don't choose sides. உலகங்கள் ஒன்றிணையும் போது ஒரு பக்கம் சாய்வது எது? Some men set rules, some men just rules. படத்தோட ஹேஷ்டாக்லயே KH*RK போட்டதன் மூலமாவே ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தன்னோட கூட்டணி கட்சி தலைவரை படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இருந்தே ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பட் எது எப்படி இருந்தாலும் February 21 படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, படத்தை எடுக்க போறாங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை கமல்ஹாசன் பிளஸ் ரஜினிகாந்த் பிலிம்னு சொல்றாங்களா, இல்ல ரஜினிகாந்த் பிலிம்னு சொல்றாங்களா, இல்ல கமல்ஹாசன் பிலிம் சொல்றாங்களா, இல்ல நெல்சனோட பிலிம் சொல்றாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.